முறையா? இல்ல. இடம் உங்க இடம்ன்றீங்க. ஆமாங்க. அதுக்கு அத்தாச்சி இருக்கா? எங்க அத்தாச்சி இருக்க வேண்டியதானே பேசுறேன். அத்தாச்சி யார் வச்சிருக்கா? அத்தாச்சியா அண்ணன் வச்சிருக்காரு. அதுக்கு மேல யாரு வச்சிருந்தா? எங்க அப்பா வச்சிருந்தாரு. அத்தாச்சிய நல்ல குடும்பம். அதுக்கு மேல யார் வச்சிருந்தா? எங்க ஐயா வச்சிருந்தாரு அத்தாச்சிய. இப்ப யார் வச்சிருக்கா? நான் வச்சிருக்கேன். இருங்க, நீங்க எந்த அத்தாச்சி சொல்றீங்க? நான் சொல்லக்கூடிய இடத்துக்கான ஆதாரம் காட்டுப்பட்டா. அதத்தான் நானும் சொன்னேன். நீங்க என்னவோ அண்ணன் முன்னாடி வச்சிருக்க மாதிரி தான் என்ன சொல்றீங்க? நீ சொன்னது அப்படித்தானே சொன்ன. சரி, இப்ப நான் கேட்கிறேன். சரி, அந்த பட்டா செம்பு பட்டான்னு வச்சுக்கிறோம். ஆமா, செம்பு பட்டா தானே? ஆமா. அது உன்னிடம் இருந்தால் ஏம்பட்டா சந்தோஷம். அதுவே என்னிடம் மாறி இருந்தால் பூம்பட்டா. அது உன்னிடம் இருந்தால் அந்த பட்டா அது ஏம்பட்டா. அதுவே என்னிடம் இருந்தால் பூம்பட்டா. சரி சரி, கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யார யாரு மாறுனு? அதுதே. இப்ப நீங்க யார நான் கேட்கிறேன். நீங்க கேட்கறீங்களா சொல்றீங்களா? அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் என்ன சொன்னீங்க? அது என்ன நீ கேட்ட? உங்களை யாரும் நான் கேட்டேன். எதால கேட்ட? வாயில கேட்டேன். பார்க்கக்கூடிய உறுப்பு என்ன? கண்ணு. பேசக்கூடியது வாய். சுவாசிக்கக்கூடியது மூக்கு. சுவைக்கக்கூடியது நாக்கு. கேட்கக்கூடியது காது. காது தானே கேட்கும். ஆமா. கேட்குமா கேட்காதா? கேட்கும். செவிட்டு காது இல்லையே. ஏன் செவிட்டு காது? காது நல்லா கேட்குமா? நல்லா கேட்கும். கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார்னு எதால கேட்டீங்க? வாயில கேட்டேன். வாய் என்ன செய்யும்? பேசும். கேட்கக்கூடியது என்ன? காது. கேளுங்க பாப்போம். இங்கிட்டு வாங்க. உங்களை யாரும் நான் கேட்டேன். அதே எதால கேட்டீங்கன்னு? வாயில கேட்டேன். வாய் என்ன செய்யும்? பேசும். காது கேட்கும். கேளுங்க. எப்படியா கேட்குறது? அப்ப காது கேட்காதா? கேட்கும். கேட்கும்ல? ஆமா. அப்ப கேளுங்க. அதுதான் கேட்கிறேன். காது கேட்குமா கேட்காது? கேட்கும். கேட்கும்ல? ஆமா. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் எதால சொன்னீங்க? வாயில சொன்னேன். வாய் என்ன செய்யும்? பேசு. பேசக்கூடியதானே வாய். ஆமா. கேட்கக்கூடியது என்ன? காது. கேளுங்க. எப்படியா கேட்கும்? செவிட்டு காது போயில காது கேட்காதா? கேட்குங்க. அப்ப கேளியா? பேக்க தூக்கிட்டு கிளம்பல ஒரு கலட்டு முட்டை மூஞ்சில முழிச்சேன். சாமி முட்டை அப்படித்தான் கிளம்புல வெறும் மாதிரி முடிய இறச்சி கொடுத்தா. அதே அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க. காது கேட்கும், வாய் பேசும். அதான் கேளுன்னு. அதுதான் நீங்க யாரும் நான் கேட்கிறேன். நான் யாருன்னு எதால கேட்கறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு கேட்டுக்கிட்டு அப்புறம் எதால கேட்டா ஏன் கேட்டா எது கேட்கும் அது கேட்கும்னா அப்படி செவிட்டு காது போயிலா? காது நல்லா கேட்கும். நல்லா கேட்கும்ல? அப்ப கேளியா? அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதால கேட்ட? அது யாருன்னே கேட்கவே இல்லையா? இடத்துக்கு வந்திருக்கியா? யாருன்னு கேட்டா கேளுங்க. காது கேட்கத்தான். சரி, அந்த பிரச்சனையை விட்டுறேன். சரி சரி, நீ யாரு? இந்த இடத்துக்கு காவல்காரன். நீ காவக்காரனா வேலைக்காரனா சொந்தக்காரனா அடுத்தவனா அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? நான் வந்து வேன் டிரைவரோட மச்சினே. வேன் டிரைவரோட மச்சனா கார் டிரைவரோட மச்சனா அதை பத்தி நான் கேட்கல. சரி, நீ யாரு? நான் வீரத்தேவன். நீ வீரத்தேவனா வெள்ளைய தேவனா சின்ன தேவனா பெரிய தேவனா அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? அண்ணே நான் யாருங்க? நான் அதை கேட்கல. நீ டிரைவரா டிரைவர் இல்லையாங்கிறத பத்தி நான் கேட்கல. நீ யாரு? நான் தாங்க ஆவி. நீ ஆவியா பாவியா சாவியா அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரா? வெண்ண சொல்ற. யாரா வெண்ணையா? நான் காலையில போய் இந்த கலெக்டர் முட்டைய கொல்லா போட மாட்டேன். அது என்ன கலட்டு? இது யாரியா? நான் பாட்டுல ஜோடி இருக்கேன். அதான் சொல்லிக்கிட்டீங்க நான் யாருன்னு. அப்புறம் யாரான்னு சொல்லலாம். நீ யாருன்னு தான் நான் கேட்டிருக்கேன். நான் எங்க அப்பனுக்கு மயன். உங்க அப்பனுக்கு மயனா உங்க சித்தப்பனுக்கு மயனா உங்க பெரியப்பனுக்கு மயனா அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? எங்க அம்மாவுக்கு புள்ள. உங்க அம்மாவுக்கு பிள்ளையா உங்க சின்னத்தாவுக்கு பிள்ளையா உங்க பெரியத்தாவுக்கு பிள்ளையா அதை பத்தி கேட்கல. நீ யார்?
நான் பொண்டாட்டியோட புருஷன். உன் பொண்டாட்டியோட புருஷன் அப்பாட்டியோட புருஷன் அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரா சொட்டனை அடிச்சுட்டு அப்புறம் உனக்கு என்னதாயா பிரச்சனை? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா சொல்லாம இருக்கியா அதை பத்தி நான் கேட்கல. கேட்டதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேட்டதுக்கு சொன்ன கேட்காம சொன்ன அதை பத்தி நான் கேட்கல. நீ யாருன்னு அந்த நாடகத்துக்கு பப்புன்னு இல்லைன்னு போன் அடிச்சா நான் கிளம்பி பைக்கு பப்பன் இருக்கான்னு சொன்னாங்களா இல்லாம இருந்தாங்களா அதை பத்தி நான் கேட்கல. இப்ப நான் தான் சரியா பேசுறேன் இல்ல நீங்க சரியா பேசுறீங்க? நீ சரியா பேசுறியா தவறா பேசுறியா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நான் சொல்லல. சரி நீ யாரு? அவங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரியுமா தெரியாத பத்தி நான் கேட்கல. நீ யாரு? எனக்கே தெரியல அந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியுமா தெரியாதுங்கிற பத்தி நான் கேட்கல. நீ யாருங்கிறத நான். சரி நான் ஒரு 500 ரூபா தரேன். வேற கேள்வி. நீ 500 ரூபா தந்தாலும் சரி 1000 தான் நான் லஞ்சமா வாங்குறேன் அதை பத்தி நான் கேட்கல. நீ யார்? கூலிச்சாமி இருக்காங்கல்ல, கூலிச்சாமி இருக்கானா இல்லாட்ட பத்தி நான் கேட்கல. சரி அந்த பிரச்சனை விட்டுறேன். போன போ. நீ யாருக்கு பிறந்த? எங்க அப்பாவுக்கு. அப்ப மோத்தா பக்கல ஏன் நோத்தாமன் கேக்குற? நீ கிராமத்தான் தானையா? எங்க அம்மாவுக்கு பிறந்தேன். அப்ப உங்க அப்பனுக்கு பிறக்கல? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்தேன். உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கு எப்படி பாதி பாதியாவா? அவங்க கல்யாணம் பண்ணா பிறந்தேன். அவங்க கல்யாணம் பண்ணா அப்படி பிறந்துட முடியுமா? கல்யாணம் பண்ணா பிறந்த முடியும் அப்புறம் பிறந்துட முடியுமா? நீ பிறந்தது யாருக்கு? நான் தேவட்ட பெரியாஜிபத்துல பிறந்தேன். நீ பெரியாஜிபத்துல பிறந்தியா தனியார் ஆஸ்பத்திரியில பிறந்தியா அதை பத்தி நான் கேட்கல. நீ யாருக்கே பிறந்த? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு பிறந்தேன். அப்படி கல்யாணம் பண்ணா பிறந்துட முடியுமா? கல்யாணம் பண்ணா பிறக்காம அதுக்கு முன்னாலே பிறப்பாங்க. நீ எப்படியா பிறந்த? அந்த நரசிட்ட போய் நான் கேட்டு வரவா? எந்த தேவட்டையில பெரியாஜிபத்துல நடந்துக்கிட்டேன். அது இன்னும் இருக்கா? நான் தான் சொல்றேன். அப்புறம் கல்யாணம் பண்ணா பிறந்தோம்னா அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணாங்க? எங்க அப்பாவை எங்க அம்மாவுக்கு தாலி கட்டினாரு. அவங்க சரி தாலி கட்டினாரா? ஆமா. எங்க கட்டினாரு? கழுத்துல. சரி சரி நல்ல கதையா இருக்கு சொல்லியா. அதோட பிறந்துட்டேன். அதோட தாலி கட்டணும் எப்படி பிறக்க முடியும்? இது நம்புற மாதிரி இருக்காயா? முரட்டு லூசு கிட்ட மாட்டிருக்கேன் தம்பி. முரட்டு லூசா? நான் ஒரு ஊர்ல 2 லூஸ் இருந்திருக்காங்க. இப்ப நம்ம சொல்ற கேள்றா. ஒருத்தன் பேரு நீ லூசு, இன்னொருத்த பேரு நான் லூசு. அங்க நீ லூசு ஊருக்கு போயிட்டான். ஆமா. அங்க இருந்தவன் யாரு? இப்ப நான் லூசுதான். திட்டச்சருக்கு அந்த லூசு ஆயிட்டானே. இல்ல நீ லூசு ஊருக்கு போயிட்டான். அங்க இருந்தவன் யாரு? அதே நான் லூசுதான். அது எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணாங்க. சரி சரி பிறந்துட்டேன். கல்யாணம் பண்ணோன்னு எப்படா பிறக்க முடியும்? கல்யாணம் பண்ணி இது முதல் இரவு. எது பண்ணாங்க? முதல் இரவு நடத்தினாங்க. சரி நடத்தின பிறந்த முடியுமா? நடந்தவன பிறப்பாங்க. எப்படி? 10 மாசம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா அவங்க கல்யாணம் பண்ணி முதல் ஒரு நடத்தினா 10 மாசம் கழிச்சு நான் பிறந்துட்டேன். நீங்க பிறந்துட்டீங்க. முதல் வரைக்கும் யாரா போனா? தாலி கட்டினவளும் தாலி வாங்கினவளும். தாலி கட்டினது யாரு? எங்க அப்பா. தாலி வாங்கினது யாரு? எங்க அம்மா. அதுக்கப்புறம் நீங்க பிறந்துட்டீங்க. ஆமா. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கேளுங்க. என்ன சொல்லுவீங்களா? நல்லா கேளுங்க. என்ன சந்தேகம் இருக்கக்கூடாது. தாலி கட்டினாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. தாலி எங்க கட்டினாங்க? கழுத்துல. நீங்க எங்க பிறந்தீங்க? வயித்துல. கழுத்துல கட்டினா கழுத்துல தானே பிறக்கணும். அல்ல தெரியத்துக்கு பஸ் இருக்கா? நான் பைக்கோட நீங்க வச்சுக்கிறீங்க. நான் கிளம்புறேன். ஆனா தாலி கழுத்துல கட்டினாங்க. ஆமாங்க. எங்க பிறந்த? அவங்களுக்கு நான் பிறக்கவே இல்லையா? சொல்லிக்கிட்டு அப்படி எங்க வந்தேன்? கல்யாணம் பண்ணி முதல் நேரத்துல அப்படி எங்க கழுத்துல என்ன கழுத்துல பிறக்கணும்? ஆமா. நான் இப்ப எங்க அப்பாவோட தொடையில இருந்து பிறந்த உற்பத்தி ஆக்கப்பட்டவன். ஆமா. அது மாதிரி நீ எப்படி பிறந்தீங்க? நான் எங்க பிறந்தோம்னே பிறக்கவே இல்லை எவனுக்குமே. ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கி விட்டா. சரி அதை விட்டுறேன். அந்த பிரச்சனை விட்டுறேன். தாலி கட்டினாங்கன்னு சொன்ன இல்லையா? ஆமா. தாலி கட்டும்போது எத்தனை முடிச்சு போடுவாங்க? 3 முடிச்சு போடுவாங்க. உண்மையா? ஆமாங்க உண்மைதாங்க. முதல் முடிச்சு யார் போட்டா? எங்க அப்பா. 2வது முடிச்சு எங்க அத்தை. 3வது முடிச்சு எங்க அத்தை. அது உங்க அத்தை. சரி. முதல் முடிச்சு போட்ட உங்க அப்பாவும் அம்மாவும் எங்க போனாங்க? முதல் ரூமுக்கு. அதுக்கப்புறம் நீங்க பிறந்துட்டீங்க.
அதானே முடிச்சு போட்ட உங்க அப்பா அம்மா முதல் வரைக்கும் போனதுக்கு நீங்க பிறந்திருக்கீங்களே, அப்ப ரெண்டாவது முடிச்சு போட்ட உங்க அத்தை அங்க போகல? இது என்ன முதல்ல முட்டை கோசம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல உங்க அத்தை மாதிரி நீங்க அத்தைக்கு பிறந்திருப்பீங்களா? அத்தைக்கு பிறந்திருப்பேன் போல. பிறந்த தவறா இப்ப? சரி அந்த அத்தை தான் போகல, மூணாவது முடிச்சு முடிச்சு ஒருத்த அந்த அத்தையாவது இருக்கலாம்ல. அது மருந்த குடிச்சிருச்சு. இதுக்கு மேல இருந்தா நம்ம செத்துருவோம். இப்படி கேட்டா நான் இருக்க மாட்டேன். பிறந்த முறை அப்புறம் அத்தை போலச்சா சித்து போலச்சான்னு பேச்சாது. போடா வீட்டுக்கு. சரி அந்த பிரச்சனை விட்டுறேன். சரி விட்டுருங்க. இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேல்மலை சாரல். சரி சரி. என்ன விதைச்சிருக்கீங்க? இது வந்து திணை விதைச்சிருக்கோம். திணை விதைச்சிருக்கீங்க. இந்த மேல இருக்குல்ல, ஆமா, இந்த மேட்டு பகுதி, ஆமா, அதுக்கு பேர் என்ன? அது வந்து இது நஞ்ச. அதுக்கு மேல இது மஞ்சள் திம்மரம். நஞ்சேன்னு சொன்ன இல்லையா? ஆமாங்க, மேல நஞ்ச கீழே புஞ்ச, நடுவுல தண்ணி. உனக்கு இப்படியான பிரச்சனை? எனக்கு ஒரு சந்தேகம். புன்சி நஞ்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. சந்தை தீர்த்து வைக்க முடியுமா? எங்க அப்புறம் சந்தை ஒரு விவசாயி மையம், அது தெரியாதா? விவசாயி மகன். புன்சை என்றால் என்ன, நஞ்சை என்றால் என்ன? நஞ்சைனா நஞ்சை, புஞ்சைனா புஞ்சை. நான் என்ன கேட்கிறேன், என்னையா சொல்ற? ஏங்க நீங்க கேட்டது தாங்க பதில் சொல்லிக்கிறீங்க. புஞ்சை என்றால் என்ன? ஓ புஞ்சைனா என்ன? நஞ்சை என்றால் என்ன? நான் இஞ்சை நஞ்சை, பூ இஞ்சை புஞ்சை. அட நாராயணா நாராயணா, இப்படி ஒரு கிரிக்கெட் வந்து மாட்டிருக்கனே. புஞ்சை என்றால் என்ன? அப்பா புஞ்சைனா என்னக்கா? புஞ்சைனா புஞ்சை, நஞ்சைனா நஞ்சையா? இப்ப ஏன் அழுகிறடா? என்ன கேட்டேன்? நீ கேள்வி கேட்டா சொல்லலாம். நஞ்சைனா புஞ்சைனா புஞ்சைன்னு கேட்டது தப்பாயா? அதான் சொல்றேன். நஞ்சைனா நஞ்சை, புஞ்சைனா புஞ்சை. அப்படின்னா என்னையா? புஞ்சைனா புஞ்சை, நஞ்சைனா நஞ்சைனா. புஞ்சைனா என்னையா? கருப்பு புஞ்சை, நஞ்சை என்ன புஞ்சை? தே புஞ்சை போயா? என்ன அங்க போற? புஞ்சை அக்கா புஞ்சை என்ன? வேலை புஞ்சை பாருங்க. நான் தான் சொல்லிக்கிறேன். அப்ப நஞ்சை என்ன புஞ்சை? அண்ணே நாராயணா நாராயணா, அந்த அக்கடைங்களா வாராங்க. வாங்க வா, நாய் வர புதுரா. வந்து வந்து புஞ்சைனா இதுதான். புஞ்சைனா புஞ்சை, நஞ்சைனா நஞ்சா. புஞ்சை வேணா புஞ்சை. அப்புறம் சரி பிரச்சனை விட்டுறியா? உன்னுடைய பேர் என்னையா? நஞ்சைனா வந்து இது நஞ்சை, புஞ்சைனா புஞ்சை முடிஞ்சு. உன் பேர் என்ன? என் பேர் வீரத்தேவன். பிள்ளை குரல் அடிச்சேன். 2 லேடிஸ் இருக்காங்க. இது 2 பெண்கள். 2 பெண்கள் இருக்காங்க. யார் அவர்கள்? ஒண்ணு யாரும் ஒண்ணு இருக்கு, தங்கச்சி ஒண்ணு இருக்கு. உனக்கெல்லாம் ஒரு ஆளு நிறைய குப்பையில கொட்டாச்சி கூட ஒண்ணு கொடுத்துட்டு நான் கொடுக்கப்படாதா? சரி நான் கேட்கிறேன், அதை வச்சு என்ன பண்ற? தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன தொழில்? நாடக தொழில். ஓ சரி. அது இல்லைன்னா நாடகம் நடத்த முடியாது. சரி வள்ளி எப்படிங்க?
ஒரு பீடி பீடியா? அதான் அவரு சுருட்டு வச்சுக்க வாங்கிக்கிறியா? அவன் இப்ப சுருட்டு சாப்பிட மாட்டாங்க தெரியும். உள்ள என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு, என் ஆள் ஒண்ணு. முறையா சுட்டு இழுக்கிற ஆளு கண்ண கண்ணு பாதி கண்ணு போச்சு. சரி, வள்ளி எப்படி சொன்னீங்க? ஆமா, உண்மையான பேரா ஏதாவது காரண பெயரா? காரண பெயர். என்ன காரணம்? நான் எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் வேட்டையாடி போய்க்கிருந்தோம். சரி, போயிட்டு இருந்து முருகன் கை காட்டினாரு, போயிட்டாரு. சரி, அந்த வேலோட நிக்கிறேன். நான் எங்க அப்பா எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் வேட்டையாடி போய்க்கிருந்தோம். சரி, போயிட்டுல அங்க புள்ள பள்ளத்துல குகா குகான்னு கத்தி கடைஞ்சு பொம்பளை புள்ள. சரி சரி சரி. அதை தூக்கி வந்து வளர்த்து ஆளாக்கி இங்க வச்சிருக்கேன். சரியா சரியா. அந்த பிஞ்சு என்ன கடுப்பு புஞ்சாரு புஞ்சாது. சரி வாய், அவனுக்கு கோவம் வருது எதுக்கு? சரி, உனக்கு எதுக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி கோவம் வருது? அப்புறம் இதான அது சரி, ஏன்டா அழுகுற? நான் இப்ப என்ன கேட்டுவிட்டேன்? என்ன கேட்டுவிட்டேன்னா வந்து வில்லங்கமா கட்டிக்கிட்டா என்னத்தை கேட்டேன்னா எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு புண்ணியமா பேசுகிட்ட. உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேர் என்ன? அது பேர் என்ன இல்ல, தட்சிணாமூர்த்தி. உன் பேரை கேட்டாலும் செருப்படி அவர் பேரு நம்பிராஜ. தட்சிணாமூர்த்தியா? தட்சிணாமூர்த்தின்னு சொன்ன அது தட்சிணாமூர்த்தியா நாமி முடிவானா? தட்சிணாமூர்த்தி. இப்போ உன் அறிவுக்கு திறமைக்கு என்னதை சாப்பிடுற? சோத்தை திங்கிறேன். அதைத்தான் சாப்பிடுறியா? கண்ணடி பேரிச்சு யார் அவரு? சிவன். சிவன் அக்கா அடிக்கப்படுறா. சரி சரி சரி, வள்ளி அழைத்து ஆசீர்வாதம். அதுக்கு முன்னால ஏன் ஆள் இருக்கு? அதை அனுப்பிவிடு. அனுப்பிவிடா பார்க்கல எப்படி புரோக்கர் அனுப்பிவிடா. என்ன என்ன அனுப்பிவிடா? ஒன்னும் புரியல. என்கிட்ட அனுப்பிவிட, நான் செய்கிறேன். என்ன செய்ய புரிய? ஆசீர்வாதம்யா. அப்படி சொல்லுங்க. நீங்க பக்கு பக்கம் வந்துருச்சு. அவனுக்கு ஆட்டோ தாக்க வந்துருச்சா? அப்படி வரக்கூடாது, சும்மா அப்படி சொல்லக்கூடாது. சொல்லாதே, சும்மா சொல்லாதே, சொல்லக்கூடாது. நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம். நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா நாடகத்துல போடுவீங்க. சரி சரி, கூப்பிடு. அது வந்தா நீங்க யாரும் முதல்ல சொல்லுங்க. நான் மகாபலிபுரம். எங்க இருந்து வரீங்க? மேலூர் இருந்து வரேன். மேலூர் வந்து எப்படி வந்தீங்க? நகர மார்க்கமாக. நகர மார்க்கம்னா நினைத்த உடனே வந்து நிற்பேன். நான் தான். நீங்க அப்படி வெள்ளைங்கிறேன். ஏன் வெள்ளைங்கிறேன்? வல்லைங்கிற நான் வந்தேங்கிறேன். வல்லைங்கிற வேலை பொய்யா சொல்றேன். நீ பொய் தான் சொல்ற. என்னையா 9 மணியா போலதான் இங்க வந்து வேலையில இறங்குனேன். சரி, 12 மணியா போல வார்த்தை மயில அப்படி சுத்திக்கிட்டு இருந்தேன். 12:30 இந்த தூக்கி எட்டிய பிட்டிங் பண்ணேன். கவனமாக்க மாட்டா. ஏண்டா அந்த வேன்ல வந்து இந்த உருவத்தை நான் வந்தேனா? இல்ல, வேன்ல வந்தது யாரு? நீதாடா சொன்ன வேன்ல வந்தேன்னு. நான் வரலையே. நாரதர் வேன்ல வந்தாரா? இங்க பாரு, எல்லாரும் பாத்துக்கோ, இங்கதானே வந்தேன். ஆமா, நாரதர் இங்க இல்ல. நாரதர் வேன்ல இல்ல. நீதாடா சொன்ன வேன்ல வந்து 6ஆம் நம்பர் ரூம்ல இருந்து வந்தார். அட்டாச்சி பாத்ரூம் போட நினைத்த உடனே. சரி, நீங்க நாரதர். ஆமா. உங்க அப்பா? எங்க அப்பா தான். உங்க அப்பா அப்பாதே அப்புறம் என்ன மச்சானா? நீ எங்க அப்பான்னு கேட்டா எங்க அப்பானே. உங்க அப்பா பேர் என்ன? எங்க ஆத்தாவுக்கு புருஷன். உங்க ஆத்தா? எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி. பெரிய விஷயம் கூடாது. உங்க அம்மா பேர் என்ன? அப்படி கேட்டா கலைவாணி, நாமகள், சரஸ்வதி, இசைச்செல்வி, தமிழ்ச்செல்வி. சரஸ்வதி சீனடி கம்பெனி ஓனர். அது ஏன் சீனடி சீத்து போகும்போது கம்பி மத்தாப்பு புருப்புன்னே போகுது, அதான் சொல்லி சரிவன சொல்ல வேண்டியானே. எதுக்கு? சரஸ்வதி ஏனே உங்க அம்மா? ஆமா, சீனடி கம்பெனி ஓனர் தானே. நீ யார சொல்லிக்கிட்டு இருக்க? எங்க வெளியில உங்க அம்மா பேசும் சக்தியை கொடுக்கக்கூடியவள், கல்விக்கரசி. எங்க அம்மா எங்க இருக்காது? இந்த
தண்ணிக்குள்ளே தாமல்ல உட்காந்துருப்பாள். எங்க அம்மா எங்க இருக்கா தெரியுமா? எங்க இருக்காங்க? உன் வாயில. ஏன் ரூம் போட்டுக்கலையா? உன்னிலும் என்னிலும் இருந்து பேச வைக்கின்றார். அப்போ உங்க அம்மா சரஸ்வதி. ஆமா. உங்க அப்பா பிரம்மா. பிரம்மமேனா? ஆமா. நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. நல்ல மனுஷனுக்கு பிள்ளை வந்திருக்க பாரு. ஏன்டா நான் என்ன பண்ணேன்? மனுஷன்ல ஓவியமான ஆளியா இவங்க அப்பா. முந்தா நாளோட இவங்க அப்பா நான் சிவாங்கர் ஒரு கோட்டை வாங்கி ஆளு விச்சல் பாக்கு நான் தான் வாங்கினேன். அந்த ஊருல செவனப்படம் வாங்கினார். அப்படி செலவாளிக்கு பிறந்தாலும் 100 ரூபாயிலும் சட்டை 200 சட்டை சட்டை எடுத்து போடப்படாது. யாரடா நீ சொல்ற? பிரம்ம மைந்தானே. ஆமா. சிவாங்கர் பஸ் ஸ்டாண்ட் எழுத்தாப்புல பேக்கரி வச்சு படைப்பு கடவுளியா? சுண்டல் கடை. சுண்டல் கடை உனக்கு தெரியும் எனக்கு தெரியலையே. நீ பார்த்த இல்ல நீ ஒரு மனப்பிராந்திரா பேசிட்டு இருக்க. ஐயா மனப்பிராந்தி இல்ல. தொழில் தூள் கலப்பி உண்மை கஞ்சாவனார் போட்டிருக்க. ஐயா கஞ்சாமில்ல செஞ்சாமில்ல. நீ போதைக்கு அப்படித்தான் நீ பேசுவ. சரி அதைத்தான் சிந்திப்பேன்னு சொல்ல வர்றேன். அது ஒரு பீர் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கேன். பீர் செயல்படுத்துவேன்ற செயல்படுத்தி பீரு அப்புறம் சும்மா இருப்பீரு. உங்க அப்பா அப்புறம் இவரு பிரம்மா, உங்க அம்மா சரஸ்வதி. ஆமா. நீங்க நாரதரு. சரி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நீ பொண்ணுது பார்த்து வச்சிருக்கியா? கேக்குறேன். 1 இல்ல 2 இல்ல. ஏற்கனவே 52 கொண்டாட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். எத்தனை? 52. அது மட்டும் இல்ல. என்னது 52? 108 யார் சொன்னது? சும்மா எதையும் சொல்லக்கூடாது சரியா? 52 மனைவிகள். 52 இல்ல, இன்னும் 1002 வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி வல்லமை எமக்கு உண்டு. ரிஷிபிண்ட ராத்தங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியா? ரிஷிபிண்டமாகப்பட்டது ஓர் இரவு கூட தங்காது. அப்படி பார்த்தாலே போதும், பார்த்த உடனே குழந்தை உற்பத்தியை வெளியில வந்துடும். அப்ப நீங்க உங்களுக்கு 52 கொண்டாட்டி. ஆமா. இப்படிதான் பத்மாசுரனாகப்பட்டவன் என்ன பண்ணாப்ல, சிவனை நோக்கி தவம் புரிந்தான். சரி. சிவன் தவம் புரிந்து வரம் கேட்கிறான். சிவனும் காட்சி கொடுத்தாரு. உனக்கு என்ன வரம் வேணும் என்கிட்ட கேளு அப்படின்னாரு. இவன் என்ன பண்ணா, நான் யாரு தலையில கை வச்சாலும் அவங்க எரிஞ்சு சாம்பலா போயிடணும் சரி அப்படிங்கிற வரத்தை கேட்டேன். சிவனும் கொடுத்துட்டு போயிட்டாரு. இது கொடுத்தது பழிக்குமா பழிக்காதவனு பார்க்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக வரம் கொடுத்த சிவன் தலையிலே கைய வைக்க போனேன். ஆஹா நம்ம வரம் கொடுத்தது தவறா போச்சு அப்படின்னு சொல்லி சிவபெருமன் நம்ம ஓடி ஒளிய ஆரம்பிச்சார். சரி. அந்த நேரத்தில் ஆக நம்ம மாப்பிள்ளை இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு மச்சினி அப்படின்னு சொல்லி என்னுடைய பாட்டன் நாராயணன் என்ன பண்ணாரு, ஒரு மோகினியாக அழகான பெண்ணாக அவதாரம் எடுத்து வந்தார். சரி. அந்த பத்மாசுரன் முன்னால வந்து நடனம் ஆனார். இவன் பார்த்தா ஆஹா அழகுன்னா அழகு, இப்படி அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பார்த்த உடனே மோகத்தால் என்ன செஞ்சான், பெண்ணே உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், சம்மதமா அப்படின்னா. உடனே என்ன சொன்னாங்க, என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீ முதலில் ஜலக்கிரீடை செய்து விட்டு வா அப்படின்னா. ஜலக்கிரீடைனா போடாடே போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னு நான் போடா போய் குளிச்சுட்டு வாடா. ஏன்டா உன்னோட பெரிய வேணுமே, உனக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா? போடா போய் குளிச்சுட்டு வாடா. குளிக்க சொல்லவும் நான் சரி நேராச்சு. பத்மாசுரனை மோகினியா வந்த கண்ணை சொன்னார். சரி. அவன் என்ன குளிப்பதற்காக அவருடைய நீர்நிலையை தேடி போறேன். சரி. இவர் மாயக்கண்ணன் இல்லையா, எங்கேயுமே தண்ணீர் இல்லாத அளவுக்கு ஆக்கி வச்சுட்டார். தண்ணியே கிடையாது. இவன் போனவன் பார்த்தா ஒரு இடத்துல தண்ணி இல்லைன்னு திரும்ப வந்துட்டான். எங்கேயுமே தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னா திரும்ப போ நல்லா தேடி பாரு அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுவோம். அந்த மாட்டு குழம்புக்கு சுவடு அந்த பதிந்த இடத்துல கொஞ்சோடு தண்ணி கிடந்துச்சு. சரி. அந்த விஷயத்தை சொன்னேன். சரி அதையாவது போய் தெளிச்சுக்கிட்டு வாடா அப்படின்னாரு. சரி. இவன் என்ன பெண்ணாசையின் காரணத்தினால அந்த மோகத்துல போனவன் எடுத்தேன் அப்படின்னு எடுத்தா தலையில வச்சு அவனே எரிஞ்சு சாம்பலா போயிட்டான். சரி பத்மாசுரன் அழிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சிவனை தேடி என்னுடைய பாட்டன் நாராயணன் போறாரு. சரி. போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்க மாப்பிள்ள பத்மாசுரன் அழிச்சிட்டேன் அப்படின்னாரு. பத்மாசுரன் அழிச்சிட்டீங்களா, எப்படி அழிச்சிங்க அப்படின்னாரு. ஒரு பெண்ணாக மாறி அவனை அழிச்சிட்டேன் அப்படின்னாரு. உடனே சிவன் சொன்னாரு, அப்ப அந்த பெண் உருவத்தை காட்டுங்க நான் பாக்குறேன் அப்படின்னாரு. இவர் அந்த பெண் உருவத்தை திரும்ப மோகினியா மாறினார் இல்லையா. அவர் சிவன் அப்படி காம பார்வை பார்த்தார் இல்லையா, அப்படி இந்திரியம் வெளியாகி அங்கே வீணாக வந்ததுடனே இது வீணாக போகுது அப்படின்னு சொல்லி கையில தாங்கினார் பாட்ட நாராயணன். அதனால கையப்பன் சொல்லக்கூடிய ஐயப்பனாகப்பட்டவன் இந்த மணிகண்டன். நான் ஒரு ஆளத்தையும் சொல்லுவேன் பாத்துக்க. அந்த மணிகண்டன் பிறந்தார். இந்த கலியுக தெய்வமாக இன்றும் மக்களை காத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி பார்த்த உடனே குழந்தை உற்பத்தியா வெளியில வந்துச்சு. நாங்க பார்த்தா குழந்தை உற்பத்தியா வெளியில வரும். நீங்க நாங்க என்ன செஞ்சாலும் 7-8 வருஷம் ஆகுது. சரி சாமி. சரி வர சொல்லு.
பாருப்பா கொடிகைத்துல போட்ட சேலையை எடுத்து கொண்டு போய் தைச்சிட்டு வந்திருக்காங்க. எப்படி சரியாக சொன்னீர்கள். அது கழுத்துல கட்டுறத எங்கடா கட்டி இருக்க? நம்ம கட்டே வித்தியாசமா இருக்காது. ஆனா உனக்குலாம் டெலிவரி ஆனா எந்த பக்கம் வெளியே வரும்னு தெரியல. மூளை வரும். அது மூளை வந்தா மூளை வந்தா பன்னிக்கறி சாப்பிடுறாங்க. பன்னிக்கே மூளை வந்தா என்ன சாப்பிடுறது? இது சாப்பிடணும். நல்ல ஆளா கூட்டிட்டு வந்தியா? நல்லா இருப்பாரா? சைஸ் மாதிரியே கூட்டிட்டு வந்தியா? சைஸ பார்த்து போடாத, வேலை பிரிச்சு போறாங்க. சாமி அத்தாடி எத்த தண்டி சாமி பாருங்கள் சாமி. இளத்தனாடி வந்திருந்தீங்கன்னா அறுவகை சுவையோட உணவளிச்சிருப்போம். வந்திருப்பது காட்டுக்குள்ள. எங்க காட்டுவாசி முறைப்படி தங்களுக்கு வரவேற்பு. காட்டுவாசி முறைப்படி வரவேற்பு. ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா இந்த பொண்ணுக்கு சந்தனமும் குங்குமமும் எனக்கு அப்பவே தெரியும். நீ கூட்டிட்டு வர ஆளு பூரா இப்படித்தான் இருக்கும். நீயும் செய்யற ஆளை முகரைய பாரு. உனக்கு நன்றிக்கு புஞ்சைக்குமே தெரியலையே. மைத்தியா புடுங்க போற. போய் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வா. அவருக்கு டீ போட்டு வைக்கிறேன். உங்கள் இருவருக்கும் சிறப்பான நல்லாசிகள் இன்று போல் இல்ல பால் பாக்கெட் வாங்குற பக்கத்துல இருக்க கடைக்கு போகாத. ஒரு 1/2 மணி நேரம் எட்ட போயிட்டு வா. இருவருக்கும் நல்லாசிகள் இன்று போல் வாழ்க வாழ்க வாழ்க.